Hi friends, welcome back to our channel Beginner Aari Work. இன்னைக்கு தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பிங்க் கலர் ப்ளவுஸ், அப்புறம் saree வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் saree. வீடியோவில் இடையில வந்து நான் பிகினர்ஸ்க்காக சில டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நாம் ஒரு 3 லேயர் வர மாதிரி ஜரி த்ரெட் வச்சு நார்மல் செயின் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை லேயர் தேவைப்படுமோ அத்தனை லேயருக்கு நீங்கள் செயின் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த செயின் ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக ப்ளவுஸ்னால் ஒர்க் பண்ணி முடித்த பின்னாடி அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அது மாதிரி சிங்கிள் ஃபுட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த பீட்ஸ் வந்து உடையாமல் நமக்கு இருக்கும். இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நரம்பு தான் எடுத்திருக்கேன். நரம்பில் எப்படி நாட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் அந்த முடிச்சு போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா த்ரெட்டு வந்து கைக்குள்ளேயே நிற்க மாட்டேங்குது, வலிக்கிக்கிட்டே போகுது. ஒரு 4 மடக்கு மடக்கிட்டு அது ஒன்றா இருக்க மாதிரி பிடிச்சி திருகிட்டு அப்புறமா நம்ம நார்மலாக முடிச்சு போடுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி முடிச்சு போடுங்க. முடிச்சு போட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி ஒரு 2-3 முடிச்சு போட்டிங்கன்னா அந்த இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு சிக்கும், அதனால் ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போதுமே நம்ம பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எண்ணாட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நாட்டு அவுந்துட்டாலுமே நமக்கு மேலே இருக்கக்கூடிய நாட் வந்து அவராது. அதனால் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பீட் வந்து எப்படி லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது மாதிரி டப்பாக்குள்ளே பீட்ஸ் போட்டுட்டு இது மாதிரி நீடில் வந்து நம்ம உள்ளே விட்டு எடுக்கும்போது பீட்ஸ் வந்து ஃபுல்லாக நமக்கு லோட் ஆகிக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து டூலிப் பிராண்டில் வந்து பண்ணியிருப்பீங்க. ஆனால் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி அயன் நீடிலோ இல்லாட்டினா ஜர்தூசி நீடில்னு சொல்லிட்டு இருக்குது. இது மாதிரி நீடில் யூஸ் பண்ணி நீங்கள் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களால் சீக்கிரம் ஒர்க் வந்து முடிக்க முடியும். ஏன்னா நம்ம டூலிப் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பீடு கிட்ட மட்டும்தான் நம்மளால் லோட் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து ஒரு 12 பீடுக்கு மேலேயே நம்மளால் லோட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் அயன் நீடில் யூஸ் பண்ணி பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் பண்ணக்கூடிய இன்னொரு தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4-5 பீடுக்கு ஒரு ஸ்டிச் வச்சு சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை வந்து நம்ம ரிமூவ் பண்ண பின்னாடி அந்த பீட்ஸ்னால் ஒரு மாதிரி தொங்குன மாதிரி தெரியும். அது வந்து நம்ம அந்த 4 பீடு 5 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால தான் அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு வரும். அதனால் நீங்கள் 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரவே வராது. இதுக்கப்புறமா நம்ம 2வது லைன் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பீடுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3mm பீட் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சு காட்டும் நம்ம இந்த மாதிரி சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அந்த 3mm பீட் வந்து அந்த இடத்துல வராது. ஏன்னா இந்த கையில் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஃபுட் பட்டு அந்த பீட்ஸ் வந்து உடஞ்சி போகும். அதனால் நம்ம சுகர் பீட் வச்சிட்டோம்னா அது வந்து உடையாது. அது மாதிரி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம 3mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுங்க போதும். ரொம்ப நெருக்கமாக இழுத்து பிடிச்சி நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கழட்டின பின்னாடி அது வந்து இறுக்கிக்கிட்டு தெரியாது. கொஞ்சம் கேப் விட்டு பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோடய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்து ஆரி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்காக ஆரி கிளாஸுக்குன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் பற்றின ஃபுல் டுட்டோரியல் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்து ஒரு லைனுக்கு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பீட்ஸ் ஒர்க் மட்டும் தெரிஞ்சாலே போதும், இந்த ஒர்க் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஆரி ஸ்டிச்சஸ் பற்றின டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் செயின் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப்பில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிலாட்டினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டோன் செயின் வந்து டைரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கம் வச்சு அதில் ஸ்டோன் செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும் ஸ்டோன் செயினை.
அகெயின் வந்து ஒரு லைனுக்கு வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா அகெயின் நம்ம 3 mm பீட் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 6 பீட் அல்லது 7 பீடு வச்சு சுகர் பீட் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 3 mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சைடில் ஜாயின் பண்ணும்போது பீட்ஸ் வந்து உடையாமல் இருக்கும். 3 mm பீட் எப்படி லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் உங்கள் கட்டை விரல் வச்சு த்ரெட்டை வந்து சுண்டு விரலோடு பிடிச்சிட்டு அந்த ஹோல் வழியாக நீடியில் நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா இது மாதிரி பீட் வந்து லோட் ஆகிக்கும். அதை அப்படியே லாஸ்ட்டாக பிடிச்சி இழுத்தோம்னா பீட்ஸ் ஃபுல்லாக நமக்கு வெளியே வந்துடும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் வந்து அதிகமாகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நம்ம லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 mm அப்புறமா 2 mm பீட் இருக்குங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். இப்போது அந்த 2 mm பீட் வந்து மேலே வர மாதிரியும் 4 mm பீட் வந்து அந்த 3 mm பீட் பக்கத்தில் வர மாதிரியும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 4 mm பீடுக்கு அடுத்து 2 mm பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே த்ரெட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக 3 mm பீடு கொண்டு வந்து ஒரு பீடு விட்டு அகெயின் 4 mm பீட் 2 mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை ஸ்ட்ரைட்டாக அந்த 3 mm பீடு கொண்டு போய் இதே தான் ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் நம்ம இடையில நாட் பண்ணணும்னு தேவையில்லை. இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே போகலாம். வேணுன்னா ஒரு 10 பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதாவது ஒரு லாஸ்ட்டாக அந்த 2 mm பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த லைன் ஃபுல்லாக நம்ம இதே தான் பண்ண போகிறோம். இதே மாதிரி பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஒரு சிம்பிளான ஒர்க் கேட்குறாங்கன்னா நம்ம இந்த பார்டர் லைன் மட்டுமே ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கலாம். பார்டரில் இந்த லைன் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்புறம் ஹேண்டில் வந்து அங்கங்கே புட்டாஸ் வச்சு கொடுக்கலாம். இந்த பார்டர் லைன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் இருந்து அதாவது செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து ஒரு 3 inch கேப் இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு க்ளூ வச்சுக்கிறேன். திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு வந்து க்ளூ வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு திலகம் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ட்ரையாக டைம் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த மீதி இருக்கக்கூடியதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போது இந்த திலகம் ஸ்டோன் வந்து சுற்றி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு எண்ணாட் பண்ணிக்கிறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணாட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஷார்ப்பான எட்ஜில் இருந்து ஆரம்பித்தா மட்டும்தான் நமக்கு கரெக்டாக அந்த ஷார்ப்பான எட்ஜ் வந்து கிடைக்கும். அப்படி இல்லாட்டா நீங்கள் பாதியிலே ஆரம்பித்து கரெக்டாக அந்த ஷேப் வந்து நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துடணும். அதே மாதிரி லாஸ்ட்டாக முடிச்சுட்டு நம்ம எண்ணாட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கூடி வர மாதிரி எண்ணாட் பண்ணுங்கள் எப்போதுமே. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோன் செயின் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். பிகினராக இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு கம் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். நான் கம் வைக்காமல் அப்படியே தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாமே நான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக நமக்கு அந்த திலகம் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கணும். ஸ்டோன் செயின் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 mm பீட் வச்சு கரெக்டாக அந்த திலகம் ஷேப் வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வரும்போது பார்த்திங்கன்னா 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுங்க. வளைவு பகுதியில் வந்து ஒவ்வொரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுங்க போதும். அடுத்த ஸ்டோன் செயின் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இது ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 3 mm பீட் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே ஃபுல்லாக கரெக்டாக நமக்கு அந்த திலகம் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கணும். 3 mm முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 4 mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த திலகம் ஷேப் கிடைக்கும். இது மாதிரி 2 பீடு சரிசமமாக வந்தால் தான் மேலே நமக்கு ஒரு பீடு வச்சு அந்த திலகம் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இதுக்கடுத்து அகெயின் நம்ம ஸ்டோன் செயின் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை சுற்றி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டோன் செயின் முடிச்சதுக்கப்புறம் அகெயின் 4 mm பீடு வச்சு ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை முடிச்சுட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீட் லைன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்டோன் செயின் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 3 mm பீட் வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக அந்த திலகம் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது இந்த டிசைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த திலகம் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிச்சினாலே சூப்பராக இருக்கும் ஒர்க் பார்க்குறதுக்கேவும். இதுக்கப்புறமா திலகம் ஷேப் ஃபுல்லாக சுற்றி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். கீழே வந்து ஒரு பீடு வர மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு 2 mm பீட், அதுக்கப்புறம் 2 சுகர் பீட் வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீடு விட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை கேப்பை விடாமல் கூடயும் பண்ணலாம். நான் வந்து கேப் விடாமல் தான் பண்ணுறேன். நீங்கள் கேப் விடணும்னா ஒவ்வொரு பீடு
விட்டு விட்டு கூட நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருதும் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் இல்லை நம்ம பார்டர் ஒர்க் பண்ணும்போது பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நீங்கள் இதில் பண்ணலாம். வேணுன்னா ஒரு 5 பீடுக்கு ஒரு எண்ணாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேங்கிங் மாதிரி பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக அந்த திலகம் ஷேப் இருக்குது பார்த்திங்களா, அது ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து புட்டாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நான் ஒரு எண்ணாட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் எப்போதுமே புட்டாஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எண்ணாட் பண்ணிவிட்டு தான் நம்ம புட்டாஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். புட்டாஸ் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட், 2 mm பீட், அப்புறம் வந்து ஒரு சுகர் பீட் இருக்க மாதிரி நான் புட்டாஸ் ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம எண்ணாட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா கிளாத் கட் பண்ணும்போது அந்த த்ரெட்டு வந்து கட் ஆனாலும் நமக்கு புட்டாஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நான் எப்போதுமே புட்டாஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணாட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு புட்டாஸுமே ரெடி பண்ண ஆரம்பிப்பேன். இதோட பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஃபுல்லாக நமக்கு முடிஞ்சு. இந்த இது ஃபுல்லாக நம்ம ஸ்லீவ் தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதோட பேக் சைடு எப்படி இருக்குன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் வீடியோவிலே காமிச்சிடுறேன். நல்லா க்ளோஸ்அப்பில் காமிச்சா தான் அந்த நரம்பு வந்து நல்லா தெரியுது. தூரமாக காமிச்சோம்னா தெரியாது. நம்ம ஸ்லீவ்ஸ்லாம் முடிச்சாச்சு. இதுதான் இதோட ஃபைனல் லுக். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.